கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள் 11/7/2025 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். Those who are wise will shine like the brightness of the heavens, and those who lead many to righteousness like the stars forever and ever. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் நமக்கு சொல்கிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல அவர்கள் பிரகாசிப்பார்கள். கீழே அடுத்த பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானவான்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, அதை குறித்து சற்று தியானிப்போம். தானியேல் 11:33 ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். Those who are wise will instruct many. அந்த அறிவையும் ஞானத்தையும் உணர்த்துகிறவர்கள் அவர்கள் அறிவாளிகள், ஞானவான்கள். யோபு 28:28 அந்த ஞானம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். The fear of the Lord, that is wisdom. சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். The wise inherit honor என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஞானவான்கள் அறிவுள்ளவர்கள், புத்தியுள்ளவர்கள். இப்படி அந்த வெறும் எழுத்தின்படி சொல்லப்பட்ட வார்த்தைகளை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளாதபடி, ஞானவான்கள் என்று வேதம் யாரைத்தான் சொல்லுகிறது என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். He who wins souls is wise. யார் அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கமாக ஆதாயப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் ஞானமுள்ளவர்கள், ஞானவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஞானமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாம் ஞானவான்கள் என்று அழைக்கப்படுகிற இடத்தில் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை நாம் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? நம் மூலமாய் ஆதாயப்படுத்தப்பட்டவர்கள், ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பதை சற்று நீங்கள் சிந்திக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஞானவான்கள், ஆத்தும ஆதாயம் பண்ணினவர்கள், அந்த நீதிமான்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். The path of the righteous is like the first gleam of dawn, shining ever brighter till the full light of day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய பாதை சூரிய பிரகாசத்தை போல் நீதிமான்கள், ஆத்துமாதாயம் பண்ணருடைய பாதைகள் அப்படி இருக்கும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நீதிமான்களை குறித்து மத்தேயு 13:43 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். Then the righteous will shine like the sun in the kingdom of their Father. He who has ears, let him hear. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறார், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For what is a hope, a joy, or the crown in which we will glory in the presence of our Lord Jesus when He comes? Is it not you? Indeed, you are our glory and joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே படித்த வசனம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆகாய மண்டலத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்கள் ஒளியைப் போல நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி, இதை தான் அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கப்பட்ட நிருபம் எழுதி சொல்லுகிறார். எங்களுக்கு சந்தோஷம் யார்? எங்களுக்கு நம்பிக்கை யார்? எங்களுக்கு மகிழ்ச்சி யார்? எங்களுக்கு கிரீடமாக இருக்க போகிறவங்க யார்? நீங்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தான் அப்படி இருப்பீங்க. அதனால தான் நம்ம ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சிறுவன் தன்னுடைய வியாதி படுக்கையிலே அவன் மரணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு நாள் அவன் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவனுக்கு அடுத்த நாள் அவனுடைய 10வது வயது பிறந்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் டாக்டர்கள் எல்லாம் அவனுக்கு நேரம் காலம் குறிச்சிட்டாங்க, அவன் மரித்து போவான் என்று சொல்லி. அவருடைய நாட்களும் நேரங்களும் அவனுக்குள்ளே குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மரிக்கும் தருவாயில் இருக்கிற அந்த சிறுவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாளை தினத்தில் அவனுடைய 10வது பிறந்த நாள். ஆனால் அந்த முந்திர நாள் அவன் இரவெல்லாம் அழுகிறான், படுக்கையில் படுத்துக்கொண்டு அழுகிறான். அப்பொழுது அவனுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருந்ததான டாக்டர் அவனிடத்தில் வந்து கேட்கிறார், தம்பி ஏன் அழுகிற? எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? நாளை உன்னுடைய பிறந்த நாள் அல்லவா, பின் ஏன் அழுகிறாய் என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிறந்த நாட்களுக்காகவோ அளவிட்டால் நான் மரணப்படுக்கையில் இருப்பதற்காகவோ இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நான் அழவில்லை, பின் ஏன் அழுகிறாய் என்று சொன்ன பொழுது அப்பொழுது அவன் சொல்லுகிறான், கடந்த 9 பிறந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த பொழுது என்னுடைய வயதிற்கேற்ற விதமாக நான் இதுவரைக்கும் 9 நபர்களை கர்த்தருக்காக நான் ஆதாயப்படுத்தி இயேசுவின் அன்பை அவர்களுக்கு காண்பித்து இன்றைக்கு அவர்கள் ஆண்டோட பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். என்னுடைய 10வது பிறந்தநாள் வரும்பொழுது ஒரு நபரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி ஒரு நபர் இந்த கடைசியினுடைய நாள் என்னுடைய பிறந்த நாள், அதே நேரம் நான் என்னுடைய மரணத்தையும் நான் எட்டி கொண்டிருக்கிறேன். இந்த 10வது பிறந்த நாளிலே ஒரு ஆத்துமாவையாகிலும் நான் ஆண்டவர் பக்கமாய் வழி நடத்தி விட மாட்டேனா என்று சொல்லித்தான் அழுகிறேன். டாக்டர், அந்த 10வது ஆத்துமாவா நீங்கள் இருக்க மாட்டீங்களா? will you accept Jesus Christ as your personal savior? இன்றைக்கு அந்த இயேசுவை உங்களோட வாழ்க்கையினுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா என்ற டாக்டர்கிட்ட கேட்டவுடன் அந்த டாக்டர் அந்த சிறுவனை ஏதோ சமாதானப்படுத்தும் விதமாக அவனை தட்டி கொடுத்து விட்டு, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத தம்பி, பேசாமல் நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மருத்துவ உதவிகளை செய்துவிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து கடந்து சென்று விட்டார். மறுபடியுமாய் அன்று இரவு அந்த சிறுவன் மறுபடியுமாய் அழுகிறான். தேம்பி தேம்பி வெம்மி வெம்மி தன்னுடைய படுக்கையில் அழுது கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த ராக்காலங்களிலே அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிற அந்த ஸ்டாஃப் நர்ஸ் அவர்கள் ஓடி வந்து அந்த சிறுவனை பார்த்து, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ மை டியர் சன்? சிறுவனே, நான் உனக்கு எவ்விதமாய் உதவி செய்யட்டும்? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ வேதனைப்படுகிறாயா? உன்னுடைய சரீரத்தின் பலகீனத்தின் நிமித்தமாய் நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறார்கள். அந்த சிறுவன் தேம்பி தேம்பி அழுதவனாய் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், அருமையான செவிலியாரே, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் 9 பிறந்த நாட்களை நான் முடித்து விட்டேன். 9 பிறந்த நாட்கள் என் 9 வயதுக்கு ஈடாக 9 ஆத்துமாக்களை இயேசுவின் பக்கமாய் நான் திருப்பி விட்டேன். கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் அன்பை காண்பித்து அவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு என்னுடைய 10வது பிறந்த நாள் வர இருக்கிறது. என்னை 10வது பிறந்த நாளில் 10வது நபராய்
நான் ஒரு நபரை ஆதாயப்படுத்தி விட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும் என விரும்புகிறேன். செவிலியர் அவர்களே, நீங்கள் அந்த 10வது நபராய் நீங்கள் இருக்க மாட்டீர்களா என்று சொல்லி அந்த செவிலியருடைய கரங்களை பிடித்து அந்த சிறுவன் தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை பிடித்து கொண்டே அந்த சிறுவன் தன்னுடைய கண்களை மூடிவிட்டான், மரித்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த தகவல் எல்லாருக்கும் அனுப்பப்படுகிறது. குடும்பத்தார் அத்தனை பேரும் அங்கு வருகிறார்கள். அந்த அவனுடைய டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்காக, அதை உறுதி செய்வதற்காகவும் மற்ற காரியங்களை செய்வதற்காகவும் அவனுக்கு முந்தின நாள் அந்த இடத்திலே மருத்துவ உதவி செய்திருந்த டாக்டர் அவரும் அந்த இடத்துல வருகிறார். எல்லாரும் அழுது கொண்டிருந்தாலும் அந்த செவிலியர் இப்பொழுது தேம்பி அழுகிறார்கள். அந்த டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம். எல்லாரும் அழுதுட்டுருக்குறாங்க, உறவு சம்பந்தப்பட்டவர்கள். உண்மைத்தான், பணிவிடை செய்தும் மருத்துவ பணியாளராக இருந்து கொண்டிருக்கிற இவர்களேன் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்கிறது இந்த டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம். அவர்களை அணுகி கேட்கிறார், செவிலியரே, நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. அந்த செவிலியர் தன்னுடைய அழுகை அடக்க முடியாதவர்களாய் சொல்லுகிறார்கள், இல்லை, நேற்று என்னிடத்தில் இந்த சிறுவன் விதமாக ஒரு கேள்வியை கேட்டான். என்னுடைய வாழ்க்கையில் 9 பிறந்த நாள் வரைக்கும் 9 பேரை நான் இயேசுவுக்காக ஆதாயப்படுத்தி விட்டேன். 10வது நபராய் நீங்கள் இருக்க மாட்டீர்களா என்று சொல்லி என் கைகளை பிடித்த வண்ணமாய் மரித்து போய்விட்டான். நான் என்னுடைய வாழ்க்கை அதோடு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன். இயேசுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன். 10வது பிறந்த நாளில் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி விட்டேன். அவன் மரித்து போனானே என்பதற்காக நான் அழுகிறேன் என்று சொல்லி அவர்கள் அழுதார்களாம். இதை கேட்டுக்கொண்டு இந்த டாக்டர் அவர்களும் சொன்னார்கள், நேற்று மாலை வேளையில் என்னை பார்த்த இந்த சிறுவை இதே கேள்வி கேட்டான், 10வது நபராய் நீங்கள் இருக்க மாட்டீர்களா என்று சொல்லி. இப்பொழுது 10வது நபராக என்ன, 11வது நபராக நானும் அந்த இயேசுவை என்னுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மரித்து போன சிறுவனுடைய சடலத்தின் கரத்தை பிடித்து, தம்பி, நேற்று இடத்தில் கேட்டாய், ஆனால் இன்றைக்கு மரித்து போனாய். உன்னுடைய கடைசி மரணத்திலும் 2 பேரை கர்த்தருக்காய் நீ ஆதாயப்படுத்தி விட்டாய் என்று சொல்லி அந்த டாக்டர் அவனை குறித்து சந்தோஷப்பட்டார்களாம். அப்படி ஒரு டாக்டர் அவ்விதமாய் சந்தோஷப்படவில்லை என்று சொன்னால் பரலோகம் அவனை குறித்து விதமாய் சந்தோஷப்பட்டிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கை ஏனோதான் என்று வாழ்க்கையை நாம் ஓட்டியிருக்கலாம். ஆத்தும் ஆதாயம் செய்தோமா இல்லையா என்பது நம் தெரியாதவர்களாக இருந்திருக்கலாம். இன்றைக்கும் இந்த நாளிலும் இயேசுக்காய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆத்தும் ஆதாயம் செய்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் ஜீவியத்துக்கு நேராய் நாம் அர்ப்பணிப்போம். பிதாவே, இந்த நல்ல ராத்திரி நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த ஜீவன், சுக, பலன், சமாதானத்துக்காக நன்றி. நீர் கொடுத்த வாழ்க்கையை ஆண்டற்காக ஒப்பு கொடுத்து ஒரு கூட்ட ஆத்துமக்களை கர்த்தர் பக்கமாய் ஆதாயப்படுத்தி கொள்ள ஞானமுள்ள இருதயங்களை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஞானவானாய் என்னை மாற்றும். அப்படிப்பட்ட ஞானவான்கள் தான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஞானவான்கள் தான் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குள்ள சதா காலங்கள் பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானும் உமக்காக ஆத்தும ஆதாயம் செய்து ஆண்டவரே பிரகாசம் உள்ள நட்சத்திரத்தை போல் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். என்னை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. Amen.